ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹோமிஸ் vlogs தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து மாண்டரே பீச். இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஃபிஷர்மேன் ராஃப்ஸாக இருக்கும். லைக் அவங்க போட்டெல்லாம் லைக் மொத்தம் நிப்பாட்டியிருப்பாங்கள்ல, அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்புறம் வந்து சீலையன், அப்புறம் ரொம்ப அந்த இங்கே பாருங்கள், இங்கே வாட்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இப்படி கேஷுவலாக விட்டுருக்கா சீலையன். இந்த மாதிரி நிறையா இருக்கும் இங்கே. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். அது முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றப்ப இங்கே வேல் வாட்சிங் போக போகிறோம். ஸோ இது வந்து நம்ம நேராக வந்து தான் இங்கே டிக்கெட் எடுக்கிறோம். இங்கே மொத்தம் 2 பேர் இருக்காங்க. ஒன்று டிஸ்கவரின்னு சொல்லி, இன்னொருத்தர் நார்மலாக மாண்டரே பீச் வேல் வாட்சிங் சொல்லிட்டுனே வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவன்கிட்ட தான் நான் பார்த்துருக்கோம். நான் இந்த நேராக வந்து எடுத்துக்கோங்க அப்படி சொல்லியிருக்கான். மொத்தம் 2 ஸ்லாட் இருக்குது, 9, 10ன்னு. ஆல்ரெடி 9 மணி தாண்டிடுச்சு. அதனால் 10 மணி ஸ்லாட்டில் போகலான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். அதான் அப்போதைக்கு பிளான். போயிட்டு இன்றைக்கி வேலை மூலம் பார்க்குறமான்னு தெரியல, பார்த்தோன்னா அதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து 17 மைல் போயிட்டு அடுத்து வந்து பிக் சேர் போகிறதா இன்றைக்கி பிளான். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேஷ் இப்போ வந்து நம்ம வேல் வாட்ச் சென்டர் வந்தாச்சு. 10 மணி ஸ்லாட். ஸோ 10 மணி ஸ்லாட்டில் வந்து இவங்க 9:30லேருந்தே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேஃப்டி மெசேஜ்லாம் சொல்லிட்டு எல்லோரும் நிற்கி வந்துட்டுருக்காரு. ஸோ இதை நாங்கள் எடுத்தது இதுதான் ஆக்சுவலாக பே சென்டர் மாண்டரேன்னு சொல்லிட்டுனா அங்கே இருக்கக்கூடிய பே வாட்ச் அது. ஸோ அது வந்து முன்னாடி வந்து $51 இருந்துச்சு. இப்போ வந்து அது $78 ஆகிட்டு லைக் $80, அரௌண்ட் 80 வருது. 4 hours ட்ரிப் இது. பார்ப்போம் ஏதாவது நாங்கள் பார்க்குறோமா அப்படின்றத நான் பார்த்து சொல்கிறோம். என்ன தரணி, ரெடியா? ரெடி ஃபார் த ட்ரிப்? ரெடி. இல்லை உங்களுக்காக. போட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த போட் வந்து சின்ன போட்டனால இப்போ எங்களுக்கு வேறு போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நாங்கள் போகிற யாச்சா போட்டா எதுனாலும் இதுதான் போட்டுன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லைக் நிறையா வேல்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம் அப்படின்னு கேஸ் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்ப்போம் ஏதாவது பார்க்குறப்பா. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லைக் இங்கே எல்லாருமே நாய், அதனால் இங்கே எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கா? அந்த இது அதே மாதிரி வால்ட்ரஸ், அந்த சீலைன்றது இங்கே ரொம்ப காமன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பேல. ஆமாம், கொஞ்ச நேரத்தில் வந்து விஜயண்ணா அங்கே உள்ளே இருக்காரன்னு நாங்கள் பார்த்து நாங்கள் அனுப்புகிறோம். என்ன தரணி பார்த்து சொல்லுங்கள், விஜயண்ணா உள்ளே இருக்காருண்ணா. ஆமாம். Good morning, ladies and gentlemen. Once again, welcome aboard the Seawolf. Crew today is Captain Warren, Connor, and myself, Paz. As we're heading out of the harbor, we're going to do a little bit of practice. While we're on what side of the boat we want to look on. Give more than enough time, more than enough room for everyone to get those front row seats. Any questions, any comments, any concerns, feel free to reach out to Connor or myself. Will be. பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மீன் நிறைய மேலே இருக்கும் போல், அதனால் நிறையா பறவைகள் இங்கே இருக்குது. ஏதோ பெரிய பெரிய பறவைலாம் இருக்குது. மக்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தூக்கி போடுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு உள்ள வச்சுருங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் தவச்சு பார்க்கலையா? Alright, so seems like that whale is really calling us over with those breaches, kind of launching itself out of the water. So we're going to try to cruise around these humpbacks, maybe get a little bit closer to that more active whale. Hopefully it'll keep up that behavior, and we'll talk a little bit more about breaches. But as you can see, already less than half an hour out of the harbor, and we are seeing humpback whales. Wow. Beautiful deep dive. எல்லாம் இருக்கு. வாவ், இதா இருக்குங்க. இந்தாங்க வேல். கவராஜ் அதான் அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. அங்கே தான் 3 அடுத்தடுத்து. தரணீஸ் தேரி அப்படின்னு கீழே டிப் மாதிரி கீழே அப்பவே வீடியோல என்டர் பண்ணிருந்தேன். தரணிஸ் கமெண்ட்ஸ் மேட் திஸ் வீடியோ வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். என்ன கமெண்ட் பண்ணாருன்னு பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும்.
அதனால ஹெல்ப் பண்ணுது. அப்படியே அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்து என்னடா 3 பேரை காணவீங்களா? அதுலயே தான் இருக்கிறானுங்க. ஆனா வந்து வெளியில வர மாட்டேங்க. இப்ப தாவணை நம்ம மேல பறவையா அது இல்ல ப்ரோ, பறவையா அவன் மேலதான் இருக்கிறான். இல்லங்க சீ லைன் இருக்குங்க சேர்ந்து. அவன் மட்டும் இல்ல, அது அங்க கல்லாது. அவனுக்கு எப்படி கடைசியில் பாருங்க அவனுக்கு அடியிலே போக போறாங்க இவங்க. நல்லா க்ளோஸ். சும்மா அதை வச்சுங்க. அவ்வளவுதான் எனக்கு இது போதும். Looks like is keeping up that behavior right now. செம்மையா வச்சுங்க. 11 o'clock we just saw another breach. செம்ம ஹைட்டா தான் வச்சுங்க. அது வீடியோ வந்துச்சு. நானா லாங்ல இருந்துச்சு 1xல இருந்துச்சு. அதெல்லாம் பரவாயில்ல, வீடியோ அது அங்கதான் இருக்கு. What we're looking at. எவன்டையாவது காமிச்சிக்கலாம். அதோ தெரியுது பாரு. அதுதான் என்ன பார்த்த வேலு. So அந்த டேய் திரும்ப ஏறறா. 11 o'clock. ரெஸ்ட் எடுக்கறான்னு கொஞ்சம் சாம வைட்டான். அதான் ரெஸ்ட் எடுக்கறான்னு உள்ள இந்த தாவ போறாரு தலைவர். தலை அவனை சும்மா நினைக்கிறாங்க தாவு தலை. சீசா வந்துட்டு போன இடம் மட்டும் பாருங்க தனியா தெரியுது. எது அவன் வந்துட்டு போன இடம் மட்டும் தப்பாங்க தனியா தெரியுதுங்க. பாத்துட்டீங்களா? எடுத்தீங்களா? எடுத்தாச்சு. நல்லா 3xல போட்டு எடுத்துருக்கு. அவன் நல்லா ஜாலியா இருக்கான் போல மூட்ல. கிளைமேட் நல்ல கிளைமேட், நாளையா இருந்தில்ல. செம்ம வெதரா இருக்கேன் இன்னைக்கு. நல்ல வேலை வெயில் அடிக்கல. வெயில் அடிச்சா அம்மா மண்டை காஞ்சிருக்கும். கரெக்ட் ப்ரோ, கிளைமேட் கரெக்டான இருந்துச்சு. சர்வால் நீங்க கூட ஸ்கை டைவிங் புக் பண்ணிருந்தீங்க. அவ்வளவுதான் உட்காந்துருக்கும். சங்கீத ஸ்வரங்கள் அவரும் நீங்களாம் அவனை மூஞ்ச எப்போ நீ கூட்டு போவேன் அப்படின்னு இருப்பா டைம் வரட்டும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. இவன் தான் நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்கான். இவனை தானே அப்புறம் பார்க்க முடியும். வேற எல்லாரும் உள்ளே இருக்கிறான். தானிக்கானுங்களே அவன் இந்த பக்கம் இருக்கானே. இப்போ அவன் எந்த பக்கம் இருக்கான்? இந்த ஓகே இங்க தான் அங்க 2 பேர் இருக்கானுங்க. ஐயோ ஏங்க அது வேல் ட்ரெஸ் அது இதுங்க சீலைனுங்க அது. ஆமா அவங்க 2 அங்கதாங்க போயிட்டு இருக்காங்க. அது 2 போதுன்னு நினைக்கிறேன். ஒன்னு தாவணும்னு ஒன்று மேலே இருந்துச்சு பாத்தீங்களா? அப்போ இந்தா அந்த கவலைஸ்ல இல்லையா? இல்லை கவலால. ஓகே அது 6xல போட்டது வானத்தை நோக்கி போயிடுச்சு. அதான் அதில் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா இருக்கு. ட்ரைபாய்டு வச்சு நெஞ்சில மாட்டி நின்றுருக்கலாம் பேசாம. சரி கையை வளர்த்துல எனக்கு அங்கங்க அங்கே பெருசு அங்கே ஒன்று தாவிட்டு இருக்கு பாருங்க. அவங்க இருக்க இடத்துலையும் அது அவங்க அதான் அவங்களும் ஒன்று தாவிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டேன், ஃபோட்டோவும் எடுத்துட்டேன். ஓகே இப்போ தா Oh, we're looking at a different activity from this humpback now. A little bit of tail throwing. Tail throwing. Tail throwing. அவனே இப்பதான் பார்க்குறேன் போல இப்பெல்லாம் பண்ணுமான்னு. யாரு கண்டார் நம்ம கண்டா நவே ஹைபிரிட் கொண்டு சொல்லிட்டோம் போய் சொல்றாங்க. நேச்சுரல் இது நேச்சுரல் ஜியோகிராஃபிக் மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கோம். You may notice that whale rostrum that was sticking out of the water. That's basically the whale's face out at our 2 o'clock or so. You'll also notice a lot of those California sea lions that we saw in the harbor earlier. They will, like the birds, come here to cooperatively feed to pick off any stragglers. கீழ நிறைய மீன் இருக்குதான் ப்ரோ, அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா இவன் சாப்பிட்றதுல தப்பிக்கிறதெல்லாம் பொறுக்கிறதுக்கு அந்த பறவைலாம் பகிர்ந்து சுத்திட்டு இருக்கான். இவன்கிட்ட இருந்து அப்படி தப்பிச்சு விடல, அதை வந்து அந்த பறவை போய் சாப்பிடுவான். இல்லை உட்காந்துருக்குல்ல எல்லாமே அது மேலே உட்காந்துருக்கானு இல்லை இவங்களுக்கு மேலே. ஓகே அந்த இருக்கு பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் எடுத்துட்டேன். ஓகே அவ்வளோதான். ஓகே இந்த இருக்கு பக்கத்தில் இருக்கு கைஸ். வாவ் எங்கே வச்சுருக்கேன்? அடப்பா வீங்க தான் அந்த
ஏய் நம்ம கடை உள்ள வந்துட்டோம். நம்ம இங்கே பாருங்க, இங்கே அமர்த்திட்டாரு. வா சூப்பர். இது பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு காமிச்சு இதானு கேட்டுருப்பானுங்க. 2 மணி நேரம் ஏங்க வச்சுருக்கோம். வர நம்ம ஓட்டுவோம். Folks, welcome to Whale Jail. You may notice that it got really quiet all of a sudden. Our engines are off because these humpbacks kind of got a little closer to us. அங்கிட்டு திரும்பிட்டானோ? ஏய் இந்த இருக்காங்க. இந்த இங்கே இருக்கான் பக்கத்தில் இருக்கான். வா வா உய் உள்ளதாங்க இருக்கா? ரைட்ல அங்கிட்டு தான் லெஃப்ட்ல நினைக்கிறேன். தரணி வா Oh yeah. Ah. Ako sinisigaw mo sa temperatura. Wow. அண்ணி பக்கத்தில் இருக்கான். வாவ் செம பெருசுங்க, ரொம்ப க்ளோஸில் இருக்கு. Okay, so no matter where you look, you're going to see something cool. Out to the back of the boat, around 7 o'clock, we're getting really incredible lunch feeds. We're also getting the whale getting pretty curious on our right or starboard side. That is why we are currently engines off. Once again, Whale Jail, keep in mind 3 points of contact. அந்த இருக்கு எடுத்துறேன். ஆனால் எவனும் தாவ மாட்டேறாங்க, எதுவும் தாவ மாட்டேங்குது ஃபீட் பண்ணுறான். எல்லாம் அது பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்குது. பக்கத்தில் போனால் சூப்பராக இருக்குங்க, ஆனால் போக மாட்டேறாங்க. அது நல்லா வந்து அது தெரியுது பார்த்தீங்களா, இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே அங்கிட்டு போயிடுச்சு. அது வரப்போது எப்படி கரெக்டாக இருக்கு. வண்டி நம்ம தெரியுமா? இருந்துச்சு. அப்பா வண்டியை கரைக்கு போய் நம்ம பேசிக்கலாம். கரைக்கு போனால் பேசிக்கலாம் அப்படிங்கிறீங்களா? இல்லை அது ஒன்று நல்லா வருதுங்க பக்கத்தில். போக மாட்டேன் போல இங்கே பக்கத்தில். தலைவா கொஞ்சம் பக்கத்தில் போடா. இது செய்யப்பட்ட நம்ம போட சொல்ல வேண்டியதான். வருது. இப்போ காற்று நல்லா இருக்கும். வா அது கிளியராக தெரியுதுங்க. அது மீன் தெரிச்சுட்டு பார்த்தீங்களா? இப்போ மொத்தமாக ஹண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கவனிச்சுலாம் அந்த இடத்துல அப்படிதான் சரதாரம் ரொம்ப மீனாக இருந்துச்சு. வருது அந்த மீன் பார்த்தீங்களா? Goodness. Wow. பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சா? 3 பேர் கரெக்டாக இருந்தாங்க. இல்லை நடுவில் வந்து தூக்குவான் பாருங்க. அந்த வாழ்வு Oh wow. அவன் தான் தூக்கிட்டு நிற்கிறான்னு நினைக்கிறேன். தெரியலையே. Think he's gonna go in there? அங்கே வருவான்னு நினைக்கிறேன். We're all going over. Predicting he's coming in.
இந்த இங்கே இருக்கான் அந்த இருக்கான் பார்த்துட்டேன். தெரியுதுங்க அது. இங்கதான் வரான். உள்ள வரான் தெரியுதான்னு பார்ப்போம். Yeah, they're back. It is. Good day for it. Yeah. இந்த பக்கத்தில் இருந்தானா? இப்படி போனா பார்த்தேன். அதான் வாவ். சீசன் 3 மாதத்துக்கு மேலே வச்சு சாப்பிடலாம். அடிச்சாவா? அங்கே பின்னாடி பாருங்க. அண்டான் ஆட்டான் எங்கிட்ட ஆட்டான் இங்கிட்ட வரப்போறான். அதை பார்த்துருக்கேன். எடுத்துட்டேன். பார்த்தேன் கரெக்டா வந்துட்டேங்க. சும்மாதாங்க அது இந்த வாழை சரணி தீயா எடுத்து பதிவுல இருக்கு செம்ம ஜம்புங்க அது. இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கரெக்டாக திரும்பி விழும்போது வந்தேன். நான் தவறுலேயே பார்த்துட்டேன். நல்ல வேலை. அது அம்மிக்கிட்டு அது ஒரு வட்டம் வருதுல்ல, அப்படின்னா ரொம்ப உள்ளே போகுது போல அடிச்சுட்டு. அதுதான் அந்த பாடி கரெக்டாக உள்ளே வர மாதிரி வருது. இன்னொருத்தர் நீங்க 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. நல்ல வேலை தான் நீங்கள் ஃபோன் எடுத்தோம். நம்ம ஃபோன் எடுக்காமல் விட்டுருந்தோம்னா நிறையா தான் மிஸ் பண்ணியிருப்போம். இன்னொரு பிரச்சனை என்னன்னு ட்ரிப் வந்துட்டு ஓகே எல்லாம் கடைசிக்கு போய் கடைசியிலேருந்து திரும்ப ரிட்டர்னாக போய் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொன்னோம்ல. இங்கே அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அது கரெக்ட். ஸ்டார்டிங்லேயும் மெமரிஸ் இருக்கும், கடைசிலையும் மெமரிஸ் இருக்கும். எப்போ கடை இருக்கும்னு தெரியல. இது வந்து இதான் ஸ்பாட்டு. இப்போ இந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வேலை தான். அவன் வேலை பார்த்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். தலைவர் இதை பண்ணுறாப்புல. என்ன கருமத்தை பண்ணுறேன் தெரியல. மணினாச்சு மணி 11:40. இந்த இருக்கான் போயிட்டுருக்கான் பல்ல. அதனால தான் ஆட்டம் அதிகமாக இருந்திருக்குங்க. பார்த்தீங்களா? வேல் தியரி. ஆமாம், வேல் தியரி. வேல் பாரிட்ட மாதிரி ஆகி போச்சு நம்ம நிலமை. அவன் போல, அவன் சைடில் தான் நிற்கிறான். அவன் வருவான் நம்மகிட்ட தான். ஆண்டவரே மேலே போகிறது தான் ஸ்கை டைவ் போல் சவுண்ட் வருது பாருங்க. இந்த கிளைமேட் நம்புறீங்க? இன்னொன்று சொல்ல முடியாது. மேபி இங்கே இப்படி இருக்கலாம், அங்கே வந்து கம்மியாக இருக்கலாம். இல்லை, நீ த்ரூ அவுட்டாகவே ஃபுல்லாக வானம் இப்படி தானே இருக்குது. நம்ம தான் அங்கே ரூம்லேருந்தே பார்த்தோமே. அது அதிகாலையா காலையாக அப்படி தான் இருக்கும்.